என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். நவம்பர் 7ஆம் நாள். இந்த தியானத்திற்கான தலைப்பு குற்றம் காணப்படவில்லை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 17 27 வரை. அவர்கள், அதாவது ஆலோசனை சங்கத்தார், யாதொரு அநியாயத்தையும் என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். அப்போஸ்தலர் 24:20. பவுலடிகளார் மீது 2 குற்றங்கள் சாட்டப்பட்டன. முதலாவது, தேவாலயத்தில் யூதர்களுக்குள் கலகம் எழுப்பினார் என்பதாகும். உண்மையில் நடந்ததென்ன என்பதை பவுல் கூறுகிறார். தேவாலயத்திற்கு போனதற்கு காரணம் சுத்திகரிப்பை நிறைவேற்றுதலே. அப்போதும் கூட யூதர்கள் நினைப்பது போல் பிற இனத்தவர் எவரையும் அழைத்து செல்லவில்லை. அப்படி இருக்க கலகம் உண்டானதற்கு பவுல் காரணமென்று விளக்குகிறார். இரண்டாவது, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றியதாகும். அதிலும் நீதிமான்களானாலும் அநீதிமான்களானாலும் மரித்தோர் உயிர்த்தெழுவர் என்பதே பவுலின் தெளிவான நம்பிக்கை. பவுல் தன் பக்கத்து நியாயத்தை சுருக்கமாகவும் உறுதியாகவும் எடுத்து சொன்னார். பேலிக்ஸும் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து விவரமாகவே அறிந்து வைத்திருந்தார். உடனே தீர்ப்பு கூறியிருக்கலாம். சேனாபதியாக லீசியா வரட்டும் என்று சொல்லி ஒத்தி போடுகிறார். ஆனாலும் கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு நல்லெண்ணம் இருந்ததால் பேலிக்ஸ் தன் மனைவியுடன் வந்து பவுலையும் அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை கேட்டான். கிறிஸ்தவ சமயம் போதிக்கும் போதனைகளின்படி தன்னால் நடக்க முடியாதோ? நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டாமே, அப்போது அதை எதிர்கொள்வது எப்படி? கிறிஸ்தவம் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் போதிக்கிறதே, அவற்றை கடைபிடிப்பது கடினமாயிற்றே என்று பயந்திருக்கிறான். இச்சை அடக்கம் இல்லாதவன் என்பதால் பவுலை விடுதலை செய்வதற்கு பணத்தை எதிர்பார்த்தான். அதனால் பலமுறை பவுலை அழைப்பித்து பேசி பார்த்தான். சிலர் அதாவது பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 என்றபடி பேலிக்ஸ் பணத்தை இச்சித்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமலே வேதனைக்கு நேராக சென்று விட்டான். தேவனுக்கு எதிராக சென்று விட்டான். அடுத்து நீதி செய்ய மனதின்றி யூதருக்கு தயவு செய்ய வேண்டுமென்ற மனதுடனே பவுலை காவலிலேயே வைத்து விட்டு போனான். இப்படி நீதியும் இச்சை அடக்கமும் இல்லாதவர்கள் தங்களுக்கும் பிறருக்கும் கேடு விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தில் நீதி கிடைக்கும் வரை நாமும் சில சமயம் பொறுமையாய் காத்திருக்க நேரிடும். பரலோகத்தில் நீதி கிடைக்கும் வரை நாமும் சில சமயம் பொறுமையாய் காத்திருக்க நேரிடும். ஜெபம். நீதி உள்ள பராபரனே, எங்கள் நீதிபதிகள் பண ஆசை இல்லாதவர்களாய் தயவு தாட்சண்யமின்றி நீதி செய்ய உதவும். ஆமேன்.